FCRA ஆக்ட் வந்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டுருவாங்க, கிறிஸ்டியன்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்க, முஸ்லீம்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்கிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க இந்து அமைப்புகள்லாம் NGO வச்சிருக்கலையா? யார் பொய் சொல்கிறானோ, யார் ஏமாத்துறானோ, யார் சரியாக கணக்கு காக்கலையோ, யார் இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறானோ அவன் மேலே தான் நடவடிக்கைனா, ஐயோ எங்கள் மேலே தான் நடவடிக்கை, எங்கள் மேலே தான் நடவடிக்கை அப்படின்னா, அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு லட்சம் பிரச்சனை இருக்குது கர்த்தரே, எனக்கு என்ன ஏதாவது காப்பாத்தியா அப்படின்னு வந்து அவங்கள கதற விடுறாரு பாருங்க. ஐயோ நம்மளோட சர்ச்சுக்களை எல்லாம் இந்த அரசு எடுத்துக்க போகுதான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் RSS காரங்கிட்ட கொடுத்துக்க போகிறாங்களா? RSS காரங்க சர்ச்சை வச்சு என்ன செய்வாங்க? உருவாப்பட போகிறாங்களா? தேவனே தேவனே தேவனேன்னு கதறாரு. அந்த தேவனே உங்களை மன்னிப்பாரா? ஏன் அப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்படின்னு? அப்ப நீங்க அந்த கடவுளின் பேரை வச்சுக்கிட்டு அப்பாவி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. எந்த கல்வி நிறுவனமா இருந்தாலும், எந்த ஏழைகளுக்கு உதவி பண்றதானோ நீ வாங்குற பணம் என்ன? இது உண்மையாலுமே மக்களுக்கு நன்மையானது. நான் இத்தனை 1000 குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு நிதியை வாங்கிட்டு அந்த நிதியில நீ ஏதோ முறைகேடு பண்ணீங்கன்னா, இல்ல நீ நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல அரசா? இல்ல எதுக்கு நிதி வாங்கினியோ அந்த பிள்ளைங்களுக்கு முழுக்க கல்வியை சொல்லி அப்படிங்கிறது நல்ல அரசா? தசமபாகம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபாய்னா அதுல 10% நீங்க சர்ச்சு கொடுக்கணும். அதான் தசமபாகம். நீங்க கொடுத்தே ஆகணும் கட்டாயம். கொடுக்கலன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அந்த சுடுகாட்டுல போய் உங்களை புதைக்க விட மாட்டாங்க. கர்த்தர் அப்ப என்ன வச்சுட்டு இருக்காரு? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? பர்சன்டேஜ் நீங்க எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறியோ அவங்க ஷேர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கிறாரா கர்த்தர்? நீ எவ்வளவு போடுறியோ அதுக்கு அதிகமா உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இவருக்கு தான் மரியவச்சனுக்கு அடக்கமா இருக்கணும் தம்பி, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. இவர் அங்க போய் நின்றுட்டு தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, தமிழ் பார்த்து படிக்க தெரியல, ஒத்துக்கணும். சரி தமிழ் வரல, நீங்க நிதியமைச்சர் தானே, நம்பர் சரின்னு உங்களுக்கு 19,350. அவர் எப்படி சொல்றாரு? 19,350. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? உங்களுக்கோசரம் என்னால மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசரம் மாத்திக்க முடியாது. மாத்திக்க சொன்னா என்னத்தை மாத்தணும்? ஒழுங்கா படிங்க. அப்ப என்ன சொல்றோம்? அப்படிதான் தப்பு தப்பா படிப்பேங்கிறாரா? இந்த இன்சைரசன் சொல்லுவாங்கல்ல, இதற்கு அது பதில் இல்லையே அப்படின்னு. உன்னை என்ன கேள்வி கேட்டோம்? ஏன் தமிழ் தப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பான் கிறிஸ்டியன். அப்ப பான் கிறிஸ்டியனா தமிழ் தப்பா படிப்பாங்களா? எல்லாரும் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா பேசினவரு ஒரு பான் கிறிஸ்டியன். இதையே ஒரு பாஜக காரன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு இந்து முன்னணிக்காரங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு RSS காரங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ வெடித்தது பார் புரட்சி, தமிழை இழிவுபடுத்திட்டாங்கடா பாருடா. அப்ப இங்க நடக்கிறது யாருக்கான ஆட்சி? முதல்ல திராவிட மாடல் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இப்ப திருச்சபை மாடல் 2.0 நடந்துருக்கு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த FCRA பில் கொண்டது கிறிஸ்தவர்களிடையே மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறதா பார்க்க முடியுது மேம். இது முக்கியமாக சொல்லணும்னா மோகன் சி லாசரஸ் அவர்கள்லாம் நிறைய விஷயங்களை வெளியே சொல்கிறாரு. அதாவது கிறிஸ்தவருடைய சொத்துக்களை அபகரிக்க பார்க்குறாங்க, ஆட்டையை போட பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை முன்மொழிஞ்சு மக்கள்கிட்ட இப்படி சொல்லும்போது எப்படி மேம் பண்ணீங்க? பாஜகவாக இருந்து என்ன செய்ய போறீங்க? இல்லை, இந்த கேள்வியே முதல்ல தப்பு. இந்த பொய்யை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. FCRA ஆக்ட் வந்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டுருவாங்க, கிறிஸ்டியன்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்க, முஸ்லீம்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்கிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க இந்து அமைப்புகள்லாம் NGO வச்சிருக்கலையா? கோயம்புத்தூரில் ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது ஒரு NGO. ஐயா ஒரு பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா இருக்கார் இல்லையா, அவங்க அந்த ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிறது ஒரு NGO. சத்யசாயின்னு சொல்லிட்டு அவங்களோடது ஒரு NGO. இப்போ இவங்க எல்லாமும் என்ன NGO தானே நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஃபாரின் ஃபண்ட் வரலையா? இவங்களும் FCRAல இருக்காங்க. ஏன் அவங்களாம் கதற மாட்டேங்கிறாங்க? ஏங்க நீங்கள் மட்டும் கதறீங்க? அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் ஃபண்டை ஒரு நிமிஷம் தம்பி நான் இப்படி சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆக்டில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. ஃபாரின் ஃபண்டு வாங்குற NGOs அப்படின்ட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? வாங்குற பணத்துக்கு கணக்கு கரெக்டாக காட்டணும், எதுக்காக நிதியை வாங்குறியோ அதை அதுக்கு மட்டும்தான் நிதியை பயன்படுத்தணும். அடுத்ததா எங்களுக்கு கணக்கு காட்டும் பொழுது நீ நிதியை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலோ, சரியாக கணக்கு காட்டலாலோ, ப்ராப்பராக ரெனியூவல் பண்ணலைனாலோ, இல்லை அந்த ஃபாரின் ஃபண்டை வச்சு இங்கே அரசாங்கத்துக்கு எதிரான ஏதோ ஒரு நடவடிக்கையிலையோ இல்லை போராட்டத்துக்கோ நீ உதவி பண்ணியிருக்கேனாவோ, இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்கன்னாவோ, இந்த கேட்டகரி புரிஞ்சிருச்சா? அப்படின்னா
உங்களை என்ன செய்வாங்க? லைசன்ஸ் கேன்சல். உங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆகும். உங்களோட சொத்துக்களை கவர்மெண்ட் எடுத்துக்காது. அதுக்கு ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி, அவங்க எடுத்துப்பாங்கன்னு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இருங்க, யாரு பொய் சொல்றானோ, யார் ஏமாத்துறானோ, யார் சரியா கணக்கு காக்கலையோ, யார் இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறானோ அவன் மேலதான் நடவடிக்கைனா, ஐயோ எங்க மேலதான் நடவடிக்கை அப்படின்னா, அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவருங்க போய் உட்கார வச்சு, இல்ல எங்களுக்கு புரியல, பாவம் அந்த கிறிஸ்துவ மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இதனால பிரச்சனை அந்த பொய் சொல்லி ஏமாத்துற என்ஜிஓக்களுக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த என்ஜிஓக்கள் எத்தனைங்க மொத்தம்? அது ஒரு 15,000மோ 22,000மோ தான் HCRAக்குள்ள வரவங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களையும் அவங்களே எதுக்கு வேற சர்ச்சுக்கு வராங்க? எனக்கு லட்சம் பிரச்சனை இருக்கு, கர்த்தரே எனக்கு என்ன ஏதாவது காப்பாத்தியா அப்படின்னு வந்து அவங்கள கதற விடுறாரு பாருங்க. ஐயோ நம்மளோட சர்ச்சுக்களை எல்லாம் இந்த அரசு எடுத்துக்க போகுதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் RSS காரங்கிட்ட கொடுத்துக்க போறாங்களா? RSS காரங்க சர்ச்சை வச்சு என்ன செய்வாங்க? உருவாப்பட போறாங்களா? இல்ல அவங்க என்ன கேட்கறாங்க, டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ச்சை ஏலம் எடுக்கிறவங்க தான் RSS கொண்டு இப்போ ஒரு சர்ச்சை ஏலம் எடுத்துட்டாங்கன்னா, ஏலங்கிறதே கிடையாது, அவங்க சொல்றதே தப்பு. முதல்ல அது வந்து டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தான் போகும். சப்போஸ் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு 90 நாள் அவகாசம் இருக்கு, நீங்க கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மக்களை மூளைச்சலவை பண்ணி தேவனே தேவனே தேவனேன்னு கதறாரு. அந்த தேவனே உங்களை மன்னிப்பாரா? ஏன் அப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல அப்படின்னு அந்த மக்கள்லாம் கதறாங்க. எதுக்குன்னே தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவர் சொல்றாரு, உங்கள் கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஆண்டவரேன்னு. கண்டிப்பா கரத்தை நீட்டுவாரு. எதுக்குன்னா ஓங்கி 2 அறை விடுறதுக்கு. எதுக்கு இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற நீ? அடுத்து இவர் தானே இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அனைவரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மோடி வந்துடக்கூடாது, மோடி வந்து அவ்வளவுதான், நமக்கெல்லாம் முழங்கால் போட்டு முண்டி பண்ணுங்க, முட்டி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ராஜாக்களை புறந்தள்ளி ராஜாக்களை உருவாக்கும் அப்பாவே, உங்கள் மனதிற்கு தகுந்தவர் போல ஒரு தலைவரை நீங்கள் கொண்டு வாருங்கள்னாரு. கர்த்தர் யாரை கொண்டு வந்தாரு? இப்போ மோடிஜியை தானே கொண்டு வந்தாரு. அப்ப கர்த்தருக்கு தெரியுது இல்ல யார் வந்தா இங்க இந்திய மக்களை நல்லபடியா பாத்துக்குவாங்க, யார் வந்தா இங்க இருக்கிற கிறிஸ்துவ மக்களை முதற்கொண்டு எல்லாரும் ஏமாத்துவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப நீங்க வாயை மூடிட்டு இருக்கணும்ல. இப்போ மோகன் சி லாசரஸ் மேலாம் தேச துரோக வழக்கு போட்டு உள்ள தூக்கி போடும். ஏன்னா ஏற்கனவே இவர் தான் வந்து முருகனை வந்து சாத்தான் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் கோயிலுக்கு போய் எல்லாம் கொண்டுட்டு இருக்கிறாங்கன்னா, நீ உண்மையா இப்ப நான் வந்து ஆத்மார்த்தமா நான் வந்து எப்படி ஈசன் இருக்கிறாரு நம்புறனோ, நான் வந்து கர்த்தரையோ அல்லாவையோ நான் வந்து என்னால இது பண்ணி பேச முடியாது. இங்க அவங்களும் வந்து ஒரு இறை, அவங்க கடவுளா நம்புறாங்க. இங்க கடவுளுக்கு பல ரூபங்கள் இருக்கலாம், அது எல்லாமே ஒரே சக்தி. அப்படிதான் இந்து தர்மம் நமக்கு போதிக்குது. அப்ப நீங்க அந்த கடவுளின் பேரை வச்சுக்கிட்டு அப்பாவி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க கிறிஸ்தவ மக்கள் கிட்ட? HCRA வந்துச்சுன்னா எப்படி வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போவாங்க? இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஐயோ சர்ச்சை அரசாங்கம் எடுத்துக்க போதும் அப்படின்னு கேட்குறீங்களே, மசூதி அரசாங்கம் எடுத்துக்க போதும் நாங்க எப்படி விடுவோன்னு? எத்தனை வருஷமா இந்துக்களோட கோயில்கள் எல்லாம் அரசாங்கம் தானே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்துக்கள் நம்மளுக்குலாம் சூடு சொரணம் வர வேண்டாம். இங்க சொல்றதை பார்த்தாது இன்னைய வரைக்கும் எங்க கோயில்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களை உள்ள அதிகாரிகளா போட்டு எங்க கோயிலுக்குள்ள எங்க என்ன மந்திரம் ஓதணும், கருவறைக்குள்ள எவன் போகணும், எவன் வெளியே வரணும், கும்பாபிஷேகம் எப்படி பண்ணணும், என்ன மொழி, இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? அரசாங்கம். ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, சரியா கணக்கு காட்டலைன்னா அப்படின்னா அந்த பாயிண்டா கிடையாது, நீ கிறிஸ்தவர்களை நீ இது பண்ண போற அப்படின்னா, அப்ப இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் நாம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத. உண்மையாலுமே இதை இவங்களோட பாக்குறப்பதான் நமக்கு தோணுது, நம்மளாம் என்ன பண்ணிருக்கோம். இவங்கெல்லாம் பாருங்க குடுன்னு அந்த பக்கம் போறாங்க, ஸ்டாலின் அவர்களை போய் பாக்குறாங்க, இங்கிட்ட வந்து பாக்குறாங்க, சிஎம் பாக்குறாங்க. நேற்று சிஎம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க HCRAக்கு எதிராக. இதனால கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்படும், இதனால பல பேருக்கான ஏழைகளுக்கு இது பண்ணப்படும், இதெல்லாம் சொல்றாங்களே. எந்த கல்வி நிறுவனமா இருந்தாலும் எந்த ஏழைகளுக்கு உதவி பண்றதாலும் நீ வாங்குற பணம் என்ன? இது உண்மையாலுமே மக்களுக்கு நன்மையானது. நான் இத்தனை 1000 குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு நிதியை வாங்கிட்டு அந்த நிதியில நீ ஏதோ முறைகேடு பண்ணீங்கன்னா, இல்ல நீ நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல அரசா? இல்ல எதுக்கு நிதி வாங்கினியோ அந்த பிள்ளைங்களுக்கு முழுக்க கல்வியை சொல்லி கொடு அப்படிங்கிறது நல்ல அரசா? அடுத்து ஒன்று சொல்றாங்க, ஐயோ கிறிஸ்துவ மதத்தையே ஒழிக்க பாக்குது இந்த மோடி அரசு அப்படின்றாங்க. இங்க நீங்க மத சம்பந்தமான வேலையை செய்ய முடியாதா? கிடையாது. அதுக்கு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ரிலீஜியஸ்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னோட கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வழிபாடு பண்ண போறேன், அதுக்கு நீங்க ஃபாரின் ஃபண்ட் வாங்கிக்கலாம். இல்ல நான் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க ப்ரேயர் பண்ண போறோம், அதில் நீங்க ஃபாரின் ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க வந்து எங்களோட மதத்துக்கு இது பத்தி அதை பத்தின புத்தகங்கள் இதெல்லாம் கொடுக்க போறோம், கொடுக்கலாம். எங்கங்க தடுத்துருக்கோம்? ஏங்க பொய்ய பேசுறீங்க? தெளிவுபட என்ன சொல்லுது, நான் ஸ்கூல் எஜுகேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க மத வேலை பார்த்துட்டு இருக்க கூடாது.
மத வேலையா பாக்குறேன்னு ரிலீஜியஸ் கேட்டகரி கொடுத்துட்டு அங்க ஒருத்தனுக்கு அரசியல்ல போராட்டம் பண்றானா அவனுக்கு போய் நீ ஃபண்டு பண்ணக்கூடாது. அடுத்ததா நான் இல்ல சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ ஒன்று நடக்கிறது போய் இதுதானே சொல்றாங்க. 5 கேட்டகரி, எந்த கேட்டகரியில வேலை பார்க்க போறேன்னு சொல்லு, அந்த கேட்டகரியை கரெக்டா வேலை பார்க்கணும், கரெக்டா எங்களுக்கு கணக்கு கொடு, இவ்வளவுதானேங்க. இதுக்கு இந்த கதரை நீங்க கதறீங்க, இவ்வளவு பொய் பேசுறீங்கன்னா அப்ப நீங்க கதறவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். அமைதியா இருக்கிறவங்களாம் கரெக்டா எல்லா கிறிஸ்டியன் என்ஜிஓஸ்க்கு இதுக்கு குரல் கொடுக்கல. யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் பசங்க சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒன்று காண பத்தினா டே எவன் தலை சுடுதா அவன் தான் திருட தொட்டு பாருங்கடா அப்படின்னு, எவன் திருடனா டபக்குன்னு தலையை தொட்டு பார்ப்பான். அந்த மாதிரி யார் யாரெல்லாம் கணக்கு தப்பா கொடுக்குறீங்களோ, யார் யாரெல்லாம் நிதியை மிஸ்யூஸ் பண்றீங்களோ, யார் யாரெல்லாம் ஃபாரின் ஃபண்டை வாங்கி அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கீங்களோ அவங்க மேல நடவடிக்கைனா இப்ப நீங்க எல்லாம் கதறீங்க, ஐயோ என் மேலதான் என் மேலதான்னு. இப்ப மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவ மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி வெளிநாட்டுல இருந்து ஒரு நிதியை வாங்கி நம்ம இந்திய அரசுக்கு எதிராக ஒரு வேலை பார்க்கறத ஏத்துக்குவாங்களா? இங்க எதை விடவும் முக்கியமானது நம்ம தேச பாதுகாப்பு, நம்ம இந்திய இறையாண்மை. அப்ப இதை கொண்டு வந்தது யாரு? பாஜக தான் கொண்டு வந்துச்சா? 1976 இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்துட்டாங்க. அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? வாயில கொள்கட்டை வச்சிருந்தீங்களா? அதுக்கப்புறம் ஊருப்பட்ட அமெண்ட்மெண்ட் வந்திருக்குங்க. 2012, 14, 16, 18 வரிசையா அமெண்ட்மெண்ட் வந்துகிட்டே தான் இருந்தது. இப்ப கடைசியா பாஜக அரசு கூட 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்பெல்லாம் யாராவது இதை பத்தி பேசணுமா? FCR நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோமா? இப்ப இவங்களுக்கு பிரச்சனை, மோடிஜி என்ன பண்ணாலும் கதறணும், என்ன செஞ்சாலும் இது பண்ணணும். ஞாபகம் வருது மேம். அதாவது இந்தியாவை வந்து பிரதமர் ஆள கிடையாது, கர்த்தர் தான் ஆள்றாரு அப்படின்னு. மோடி எப்ப மேம் கர்த்தரா மாறினாரு? அதாவது ஒரு நம்ம திருக்குறளே சொல்லியிருக்குல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை புரிகிற ஒரு மன்னன் வந்து தெய்வத்துக்கு ஒப்பா வைக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி வச்சா சொல்லிட்டு போறாங்க, நமக்கு அவர் ஈசன், அவங்களுக்கு அவர் கர்த்தர், வச்சுட்டு போட்டோம் என்ன போ. அவர் மோடிஜியை தான் சொல்றாரு, அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ப்ரேயர் பண்ணியிருப்பாரு பாருங்க, அதை நீங்க எடுத்து பாருங்க. அவர் என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பானா, மோடிக்கு எதிராக நீங்க வந்து எல்லாம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவாரு, அடுத்து யார் ஒரு சிறந்த தலைவரா நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு வாங்க கர்த்தரே அப்படின்னாரு. அப்ப கர்த்தரே ஆகா இவர் தான் சிறந்த தலைவர், போ நீ ஓரமா போ அப்படின்னு ஓச்சு விட்டாரு. அப்போ எந்த இடத்துலையும் எந்த கடவுளும் வந்து என் பேரை சொல்லி ஏமாத்தணும்னு உனக்கு சொல்லலை. நீங்க கடவுள் பேரை வச்சு நீங்க அந்த மக்களை ஏமாத்தி நீங்க அவங்களை என்ன சொல்றீங்க, தசம பாகம் கொடுக்கல உன் வீட்டுல கெட்டது நடக்கும் சொல்றீங்கல்ல மைக்க போட்டு. அப்ப கர்த்தர் சொன்னாரா தசம பாகம் கொடுக்கலன்னா எவ்வளவு வருமானமோ? தசம பாகம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபாய்னா அதுல 10% நீங்க சர்ச்சு கொடுக்கணும், அதான் தசம பாகம். நீங்க கொடுத்தே ஆகணும் கட்டாயம். கொடுக்கலன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அந்த சுடுகாட்டுல போய் உங்களை புதைக்க விட மாட்டாங்க. இதை யாராவது பேசுறீங்களா நீங்க? அடுத்து தசம பாகம்ங்கிறது மினிமம், அதுக்கு மேல நீ எவ்வளவு வேணா கொடுக்கலாம், 20%, 30%. அது சொல்றாரு மோகன் சீலாச்சரம். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா நீ கொடுக்குறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்ப என்ன வச்சுட்டு இருக்காரு? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? பர்சன்டேஜ் நீங்க எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறியோ அதுல ஷேர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கிறாரா கர்த்தர்? நீ எவ்வளவு போடுறியோ அதுக்கு அதிகமா உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப கர்த்தரை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாவி மக்களை அவன் எவமெல்லாம் பிரச்சனை நாங்க வந்து ஜபம் பண்ண முழங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள அவ்வளவு பேத்தையும் ஐயோ இனிமே சர்ச்சே கிடையாது, இனிமே மசூதியே இருக்காது, சர்ச்செல்லாம் அரசே எடுத்துக்க போதான், இப்படிலாம் பொய் சொல்லி அந்த மக்களை மன உளைச்சல் காலாக்குறீங்க. இதே மாதிரி தானே சிஏஏக்கும் சொன்னீங்க. சிஏஏ வந்துருச்சுன்னா இங்க இருக்க முஸ்லீம்லாம் அடிச்சு துரத்திடுவாங்களாம். அப்ப ஏன் இஸ்லாமியர்கள் வெளியில வந்து கேட்கல? எங்க வீட்டு பொண்ணுங்களெல்லாம் ரோட்டு கொண்டாந்தீங்கல்ல, இன்னைக்கு அப்படி எதுவுமே நடக்கல இல்ல, எதுக்கு பொய்ய சொன்னீங்கன்னு இப்ப எல்லாரும் மூஞ்ச கொண்டு எங்க வச்சிருக்கீங்க? அப்ப திருப்பி இப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்படி பொய்யா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு இந்த தமிழக அரசும் உடன்பட்டு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அந்த பொய்யவே சொல்லி. அப்படிங்கும் பொழுது இங்க சுத்தியிலும் யாருக்கான ஆட்சி நடக்குது, யாருக்கான அரசு நடக்குதுங்கிறத இந்து மக்கள் கவனிச்சுக்கணும். இதே மாதிரி இந்து மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உண்மையாலுமே இந்து மக்களுக்கு பிரச்சனைனா யாருக்கு பேசக்கூட நாதி கிடையாது. ஆனா பிரச்சனையே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். இதனால யாரு ஃபேக்கா என்ஜிஓ வச்சிருக்கிறீங்களோ கரெக்டா அக்கௌண்ட் கொடுக்கலையோ அவங்களுக்கு பிரச்சனைனா இதை எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கிற மக்கள் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ சட்டசபையில் வந்து மரியா வில்சன் அவர்களோட வந்து பைபிளில் தான் அன்பை போதிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு மேம். சட்டசபையில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லாமா என்ன? அன்பை போதிக்குது பைபிள் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா அவர் அடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா அதை நீங்க படிச்ச தமிழ் போதிக்காதுன்ட்டாரு. புரியுதா உங்களுக்கு? எங்க தமிழை விட உங்க தமிழை விட என் பைபிள் உயர்ந்தது அப்படின்ட்டாரு. அப்ப என்ன எதோட நீங்க கம்பேர் பண்ணீங்க? இன்னைக்கு இந்த இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் தோன்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றுறது எங்களோட தமிழ் மொழி. சரியா? நாங்க அதை எப்படி சொல்றோம்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்றோம். அவ்வளோ பழமையானது தமிழ் மொழி. அப்படி இருக்கும் பொழுது
தமிழ்ல இன்னைக்கு நம்ம எல்லா ஸ்கூல்லையும் திருக்குறள் கட்டாயமா இருக்குதுல்ல. திருக்குறள்ல அன்புடைமைன்னு ஒரு 10 அதிகாரத்தை ஒரு 10 பாட்டை வச்சிருக்காருல்ல. அன்பை போதிக்கலையா அவரு? அடக்கத்தை போதிக்கலையா அவரு? அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்தி விடும். இவருக்கு தான் மரியவல்சனுக்கு அடக்கமா இருக்கணும் தம்பி, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு என்ன சொல்லல திருக்குறள்? என்ன நமக்கு சொல்லி கொடுக்கல? நமக்கு பழமொழியில இருந்து மூதுரையில இருந்து என்னென்னங்க இல்லை நமக்கு? இன்னா நாற்பது இனியவை நாற்பது, எதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாது, இவ்வளோத்தையும் நமக்கு போதிச்சிருக்கு நம்மளோட தமிழ். இவர் அங்கே போய் நின்றுட்டு தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, தமிழ் பார்த்து படிக்க தெரியல. ஒத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடோட லட்சணமே அப்படிதான் இருக்கு. நாங்கள் இதை தானே தாத்தலையே அடிச்சுட்டு இருக்கோம். ஐயோ ஏசர் ரிப்போர்ட்டை எடுத்து பாரியா, 5வது படிக்கிற பிள்ளைக்கு 1வது படத்தையே படிக்க தரல, 10வது படிக்கிற பிள்ளைக்கு 5வது படத்தை 6வது படத்தை ஒரு பேராகிராஃப் கொடுத்தா படிக்க தரல. இப்படி இருந்தா இன்னைக்கு நாளைக்கு உங்க வீட்டிலேயே ஒரு குழந்தைய கூப்பிட்டு நான் சொல்ல எழுது, சும்மா அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான் வேணாம். அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா எழுத சொல்லுங்க, தொணக்கால் போட வராது, எங்க ஆ போடணுமோ ஊ போடுதுங்க, 2 சொல்லினா 3 சொல்லினா தெரியல, லா தெரியல, வரல. இந்த லட்சணமா தான் நீங்க தமிழை வளர்த்து வச்சிருக்கீங்க. நாங்க சமச்சீர் கல்வின்னு ஒரு கல்வியை கொண்டு வந்து நீங்க என்ன ஆக்கி வச்சிருக்கீங்க? இருமொழி கொள்கைன்னு தமிழும் வரல அவனுக்கு, இங்கிலீஷும் வரல அவனுக்கு. அப்ப நீங்க எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை? அது இல்லாம நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இருமொழி கொள்கைலாம், ஆனா அந்த பக்கம் பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தமிழே படிக்காம அப்படியே முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் போயிடலாம். இப்படிலாம் படிச்சவராக தான் இருப்பாரு மரியவல்சன். அதனாலதான் ஒரு நிதி அறிக்கையை கொடுத்தா நிதினா நீதினு படிக்கிறது. சரி, தமிழ் வரல, நீங்க நிதியமைச்சர் தானே, நம்பர் சரின்னு உங்களுக்கு 19,350 அவர் எப்படி சொல்றாரு? 19,350 இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? இது எல்லாத்தையும் போட்டு ட்ரோல் பண்ணாங்கல்ல, ஃபுல்லாக ட்ரோல் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. யாராக இருந்தாலும் ஒரு தப்பு நம்மளை சொல்கிறாங்கன்னா நம்ம செஞ்ச தப்புனா அதை ஒத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போக முடியும். இன்னொன்று, அட்லீஸ்ட் உனக்கு அந்த குணம் இல்லைன்னா நடிக்கவாது செய்யணும். நீ சட்டசபையில் உட்காந்துருக்கீங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு இவர் வந்துருச்சு, உங்களுக்கோசரம் என்னால் மாற்றிக்க முடியாது, எல்லாருக்கோசரம்லாம் மாற்றிக்க முடியாது, மாற்றிக்க யார் சொன்னா? என்னத்தை மாற்றணும்? ஒழுங்கா படிங்க. அப்போ என்ன சொல்கிறேன்? அப்படிதான் தப்பு படிப்பேங்கிறாரா? அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு என்ன கிண்டல் பண்ணுறீங்களான்னு டமால்னு மைக் அடிக்கிறாரு. சட்டசபை இது என்ன ரவுடிசம் பண்ணுற இடமா? அவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டியன், இதை விட காமெடி உலகத்தில் எதுவுமே கிடையாது. பார்ன் கிறிஸ்டியன் யாருங்க இருக்க முடியும்? பிறப்பால யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. பிறந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அவங்க அந்த பேப்டிசம்னு ஒன்று பண்ணுவாங்க, அதை பண்ணாதான் அவங்க கிறிஸ்தவர்கள். இந்துக்கள் மட்டும்தான் பிறப்பாலே இந்துக்கள். நமக்கு எந்த இதையும் போய் சடங்கு பண்ணாதான் நமக்கு அப்படின்னு இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சடங்கு இருக்கு, அவங்க ஒரு சடங்கு அதை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க இதாவாங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் நம்ம பிறப்பால இந்துக்கள். இந்த சாலமன் கிராண்டின்னு சொல்லி ஒரு ரைம்ஸ் கூட வரும் பாருங்க, பார்ன் ஆன் மண்டே, கிறிஸ்டைன் ஆன் டியூஸ்டே, மேரிட் ஆன் வெனஸ்டே அண்ட் டைட் ஆன் சாட்டர்டேன்னு ஏதோ ஒரு இது வரும். அந்த ரைம்ஸ் படிச்சிருக்காருல்ல, பாவம் இவருக்கு தமிழ் தான் படிக்க வரல, நான் இங்கிலீஷில் புலமைங்கிறாரு. அந்த இங்கிலீஷ் ரைம்ஸ் கூட படிக்கல அவரு. முத நாள் பிறந்தவன் அடுத்த நாள் கூட்டிகிட்டு போய் அவங்களை பேப்டிசம் பண்ணாதான் கிறிஸ்டியன் ஆக முடியும். நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன். இந்த இம்சேரசனை சொல்லுவாங்கல்ல, இதற்கு அது பதில் இல்லையே அப்படின்னு. உன்னை என்ன கேள்வி கேட்டான்? ஏன் தமிழ் தப்பாக படிக்கிற அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன். அப்போ பார்ன் கிறிஸ்டியனா தமிழை தப்பாக படிப்பாங்களா? அடுத்ததா அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாரு? யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது, இது என்னோட ஸ்டைல். எது? தமிழை தப்பாக படிக்கிறது, இது என்னோட ஸ்டைல். யாரும் ஸ்டைலையோ ஸ்லாங்கையோ கேவலப்படுத்தலை. இப்போ இவர் இருக்கார் இல்லையா புஷி ஆனந்த், அவர் வந்து பேசும்போது இந்த 84 இட்டுன்னு வந்து இட்டு அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு ஸ்லாங்கு, ஒரு ஊரை. இப்போ கன்னியாகுமரி சைடு போனால் அவங்க ஒரு மாதிரி இழுத்து பேசுவாங்க, மதுரை சைடு அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க அப்படி பேசுவாங்க, திருநெல்வேலியில் இன்னும் வேற மாதிரி பேசுவாங்க. அப்போ அது ஸ்லாங்கு. ஆனால் அந்த திருநெல்வேலிக்காரங்கிட்ட, கன்னியாகுமரிக்காரங்கிட்ட, திருச்சிக்காரங்கிட்ட, மதுரைக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் புத்தகத்தை கொடுத்து நிதின்னு தான் படிப்பாங்க, நீதினு படிக்க மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு படிக்க தெரியும், ஸ்பெல்லிங் படிக்கிறப்ப, அதாவது இப்போ நம்ம எழுதுறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துருப்போம், படிக்கிறப்பே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதுக்கு காரணம் தமிழ் படித்து பழக்கம் இருக்கணும். எல்லாராலையும் தமிழை உடனே கொடுத்தாலும் படிக்க முடியாது. நீங்கள் தமிழ் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேச்சு போட்டிக்கு போகுதுல, ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணுது, எத்தனை முறை ப்ராக்டிஸ் பண்ணுது, எதுக்காக? அதுதான் அர்ப்பணிப்பு, டெடிகேஷனுங்கிறது. அந்த குழந்தை என்னை நம்பி ஒரு பேச்சு போட்டிக்குன்னு என் பேரை கொடுத்துருக்காங்க, அதில் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன்லாம் தெரியாது, ஆனால் அதுக்காக நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், விடிய உட்காந்து மனப்பாடம் பண்ணி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணதில்லை. நீங்கள் ஒரு நிதியமைச்சர், ஏற்கனவே அந்த இன்டரிம் பட்ஜெட் வாசிச்சப்போ ஒளரி கொட்டி எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் உட்காந்து ஒரு 4 தடவை 3 தடவை படித்து அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சட்டசபையில் படிக்கும் பொழுது உங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கும். அதை நீங்கள் பண்ணலை. இப்போ கூட அவங்க ஒன்றும் அவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் வந்து அவர் ஒன்றும் உனக்கு தமிழ் கூட படிக்க தரல பாரு அப்படி கூட சொல்லலை. அவங்க அப்படியே நோகாமல் அப்படியே இந்த வெண்ணில இது பண்ணுற மாதிரி, தப்பா நினைத்து கொள்ள வேண்டாம், உங்களை வந்து நாங்கள் குறை சொல்வது போல நினைத்து கொள்ள வேண்டாம், எது முத்தமிழ வித்தவங்க இவங்க, தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடனாங்க. அவங்க சொல்றப்ப எதிரில் எல்லாரும் வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க கோமா ஸ்டேஜ்ல. அவர் சொல்றாருல பைபிளை விட எனக்கு தமிழ் ஒன்றும் போதிக்கலன்னு சொல்றாரு. எங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் எதிரில்? ஏதாவது சமோசா சுண்டல் திங்க கேண்டீன் போயிட்டாங்க எல்லாம், எதிரில் யாருமே இல்லை. சரி சட்டசபையில் தெரியல, ஸ்டாலின் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாராப்பா? தமிழ் மொழினா பொங்கிக்கிட்டு வருவாங்களேப்பா. இங்கே ஏகப்பட்ட தமிழ் ஆழ்வர்கள்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் எங்கே போனாங்க? வாயை மூட்டு தானே இருந்தாங்க. அப்போது நீங்கள் ஒரு மதத்தையும் ஒரு மொழியையும் இதை எந்த ஒரு மாநிலத்தில் நீங்கள் போய் செஞ்சிட முடியுமா? கர்நாடகாவில் போய் கன்னடத்துக்கு எதிராக பேசி பாருங்க, என்ன ஆவீங்கன்னு இருக்க மாட்டீங்க. நீங்கள் தெலுங்கில் போய் ஆந்திராவில் போய் பேசி பாருங்க, போராட்டம் வெடிச்சு என்ன இருக்கு? இந்நேரம் அவரை பதவியை விட்டு விலகிற அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெடிச்சிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு என்னோட மதத்தை விட தமிழ் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு பேசிட்டு அவர் தௌலத்தா சுற்றிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவரோட முதலமைச்சர், அவங்க இதில் இருக்க முதலமைச்சரும் கண்டனம் தெரிவிக்கல. அவர் பேசின தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்க சொல்லலை, கண்டனம் தெரிவிக்கல. அடுத்து இந்த பக்கம் எதிரில் உட்காந்துருக்குறாங்க பாருங்க, ஆனா ஊனா புரட்சி புரட்சின்னு கிளம்புவாங்க. எல்லாரும் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா பேசினவர் ஒரு பார்ன் கிறிஸ்டியன். இதையே ஒரு பாஜக காரன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு இந்து முன்னணிக்காரங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு RSS காரங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ வெடித்தது பார் புரட்சி, தமிழை இழிவுபடுத்திட்டாங்கடா பாடுறா. இப்போ எங்க போஜராஜன் ஐயா இருக்கார் எம்எல்ஏ, அவர் போய் ஐயா என்னையா அப்படி சொன்னீங்கன்னா, அப்பா நான் ஒரு பிறப்பால ஒரு இந்து, எங்க இந்து மதம் எங்களுக்கு எங்க பகவத்கீதை எவ்வளவோ எங்களுக்கு போதிச்சிருக்கு, அதை ஒன்று நீங்க ஒன்று அது போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க, நேரம் தீ பரவட்டும் அப்படின்னு எல்லாம் கிளம்பியிருப்பாங்க. இப்போ அந்த தீ எங்கே போய் கிடக்குது? தீ எல்லாம் வாளிக்குள்ள முக்கி வச்சுட்டாங்க போல. இப்போ எல்லாம் அந்த தீலாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. அதனால இவங்க எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள், இவங்களுக்கு தமிழ் பற்றும் கிடையாது, தமிழ்நாடு மேலேயும் பற்று கிடையாது, தமிழ் மக்கள் மேலேயும் பற்று கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாரும் நடிப்பு வேஷம். பட் இருந்தாலுமே மேம் அவர் வந்து சரி பேசுனதான் இருந்தாலும் பழைய வீடியோக்கெல்லாம் சர்க்குலேட் பண்றது சரியா மேம்? ஆமாப்பா, அவர் என்ன சொன்னாரு, என் மதம், நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்றேன், அது நான் பைபிள் படிக்கிறேன், அது எனக்கு அன்பை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, கருணையை போதிக்குது. எப்படி அன்பு? கூட பிறந்தவனை கொண்டு போயிட்டு என்னை போயிட்டு உருட்டுக்கட்டையில் அடிச்சுட்டு கிடந்தீங்க, அதை வந்துட்டு இருக்கு. என்ன உங்களோட அன்பு? என்ன உங்களோட கருணை? கூட பிறந்தவன் கூட இந்த அடிதடி சண்டை, நம்ம ஏதாவது வாய் சண்டை போட்டு பார்த்துருப்போம், அவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்களா? நமக்கு அப்படியே பயமா இருக்கு அந்த வீடியோவை பார்த்தாலே. அந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போய் அடிச்சு நொறுக்கி, அடுத்து அன்பு மதமா? அன்பா எப்படி அன்பா பேசினாரு? டேஷ் டேஷ் டேஷா கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, கத்துறாரு, அவங்க கேட்ட சாத்தினதுக்கு அங்கேருந்து. எவ்வளவு அன்பு உங்களுக்கு? இதெல்லாம் நாங்கள் நம்புறதுக்கு எங்களால் லூசு நினச்சிட்டு இருக்கீங்களா? சட்டசபையில் அத்தனை பேருக்கு முன்னாடி மைக் அப்படி டம்முன்னு அடிக்கிறாருங்க. இந்த அன்பை தான் உங்கள் மதம் உங்களுக்கு போச்சுதா? எதோ உருப்படியாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை உங்கள் மதம் போதிக்கிறத நீங்கள் கற்றுருக்கீங்களா ஒருங்க? அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. நீங்கள் யார் அடித்தா கண்ணத்தை காட்ட வேணாம், நீங்கள் போய் கண்ணத்தை பேத்து விட்டுட்டு வந்துடுவீங்க போல இருக்கு. சட்டசபைங்கனால மைக் அடித்தார், வெளியில் யாராவது கேட்டிருந்தா கேட்டவன் மூஞ்சில் அடிச்சிருப்பார் போல, அப்படி இருக்கிறாரு. ஆனா இவர் பேசினா நாங்கள் அப்படியே அன்பு கருணை இரக்கம் அதை சொல்றதே ஆங்காரமா சொல்றாரு. நம்ம எப்படி சொல்லுவோம், என் மதம் எனக்கு அன்பை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, என் மதம் எனக்கு சொல்லி கொடுத்துருது, அன்பை சொல்லி கொடுக்குது, கருணையை சொல்லு. அதுக்கு சம்மந்தமே இல்லாம தாவியக்காரங்க கைத்தறிட்டு உட்காந்துருக்காங்க. என்னையா நீங்க எல்லாம், நாங்கள் தமிழ், வெற்றி தமிழ், தமிழ்னா உயிர், தமிழ்னா பவர், தமிழ்னா உணர்வு. முந்தானது தான் பேசுறாரு முதல்வர் சட்டசபையில. இன்னைக்கு நேற்று ஒருத்தங்க சட்டசபையில அசிங்கப்படுத்துறாங்க தமிழை, அதுக்கு கை தட்டுறாங்க தாவேக்காரங்க. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, அவங்க விசில் அடிச்சே பழகிட்டாங்க. அதனால கொஞ்சம் சத்தமா பேசுறா, சூப்பரா பேசுறாரேன்னு உடனே கை தட்டுறாங்க. என்ன பண்ண முடியும், நம்மளோட தலையெழுத்து. ஓகே மேம், உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபெருமானப்ப வந்திருக்கு, மிக்க நன்றி மேம். நன்றி.